யார்ட்டையும் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லுவோமா இல்லையா? அல்லது என்ன செய்வோம், இஷ்டம் இருந்தா கூட இல்லாட்டி போ, நாளைக்கு நீ ஏன்ட்ட வருவீங்களடா அப்ப பாத்துக்கிறேன் இப்படி சொல்லுவோம். இது போல அல்லாட்ட ஆயிடக்கூடாது. யா அல்லாஹ், நீ நாடினால் உனக்கு விருப்பம் இருந்தால் இஷ்டம் இருந்தா என் பாவத்தை மன்னிச்சுக்க, இல்லாட்டி இப்போ நான் வேற அல்லாட்ட கேட்டுக்கிறேன் அப்படி வந்துருமா இல்லையா? அப்படி இல்லாட்டி எப்படி வரும், இஷ்டம் இருந்தா என் பாவத்தை மன்னிச்சுக்க, இல்லாட்டி இப்போ நாளைக்கு நீ ஏன்ட்ட வருவீங்களா அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் ஆகிவிடும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கட் பண்றாங்க. அப்படி சொல்லாதீங்க. நீ நாடினால் அல்லாஹ்ட்ட நிபந்தனை போடாதீங்க, ஷர்த்து போடாதீங்க. நீ நாடித்தான் ஆகணும், அதை தவிர வேற வழி இல்லை. உன்னை விட்டு எனக்கு வேற யார் இருக்கா? யா அல்லாஹ், மனுஷன் சொல்ல நீ இஷ்டம் இருந்தா போடாங்களாம், அல்லாஹ்ட்ட அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடினால் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்கிறாங்க. அதுபோல அல்லாஹும் நீங்களும் நாடினால் அப்படி சொல்லாதீங்க, மாஷா அல்லாஹ் ஷேத்த, நீங்களும் அல்லாஹும் நாடிய நடந்ததுன்னு சொல்லாதீங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் மனிதன் அல்லாஹ் ஒரே நேரத்தில் நாடுறது இல்லை. இன்னைக்கு நான் பேசுறேன்னு சொன்னா நான் நாடி தான் பேசுறேன், நான் விரும்பி தான் பேசுறேன். நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்க விரும்பி நீங்க நாடி தான் உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா நாம் நாடுவதும் அல்லாஹ் நாடுவதும் ஒன்றா? நான் இப்படி பேசி ஆகணும் அல்லாஹ் எப்ப நாடினா? இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாலே நாடிட்டான். நீங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்துருப்பீங்கன்னு சொல்லி இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் நாடி விட்டான். நான் நாடியது சில நாட்களுக்கு முன்னால், நீங்கள் நாடிய சில நாளைக்கு முந்தைய நினைச்சிருப்பீங்க. அல்லாஹ் நாடும்பொழுது நாம் நாடவில்லை. அல்லாஹ் நாடிய பல கோடி வருடங்களுக்கு பிறகுதான் நாம் நாடுகிறோம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டி அல்லாஹும் நீங்களும் நாடினாலும் சொல்லாதீங்களா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணம் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கையேந்திரானே, அந்த ரசூலாட்ட கையேந்திட்டு அதை நியாயப்படுத்தவும் செய்யலாம். இந்த ஹஜ்ரத்மார் யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலில் சொல்லி காட்டினாங்களே இல்லையா, அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத், மனிதனை அழித்து விடக்கூடிய பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் நீருங்கிறான் மனிதனை. அது ஒரு அஜத்துங்கோள் அஜத்து பேசிட்டு போயிருக்காராமா. ஏன் ரசூல்லா பாவங்களை மன்னிக்கலையா? ரசூல்லா எத்தனையோ பேர் ஹிந்தாவை மன்னித்த எம்பெருமானே, ஹிந்தாங்கிற பொம்பளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கலையா? ஹம்சாவை ஈரல் கடிச்சு குதறியவர்கள் ரசூல்லா மன்னிக்கலையா? மக்காவில் கொடுமைப்படுத்தி எத்தனை பேர் ரசூல்லா மன்னிக்கலையா? மன்னிச்சாங்க. அவன் ரசூல்லாவை திட்டுனான், ரசூல்லாவை அடிச்சான், கொடுமைப்படுத்தினா, மன்னிப்பு கேட்டான். நீ என்ன ரசூல்லா திட்டினியா? நான் கேட்குறேன். நீங்கள் மன்னிக்க அந்த அர்த்தம் வச்சுக்குவோம், உன் பேச்சுப்படி ஆலிம் சாக்களே அந்த அர்த்தமே வச்சுக்குவோம். எந்த அர்த்தம் நீ சொல்றீல? ஏன் ரசூல்லா மன்னிக்கலையோ? வச்சாங்க. எதுக்கு மன்னிச்சாங்க? ஹிந்தாவை மன்னிச்சாங்க. என்ன செஞ்சா? ஹம்சாவை கடிச்சு கோதறனான். எத்தனையோ அயோக்கியர்களை மன்னிச்சாங்க. என்ன சார்? ரசூல்லா திட்டினான். நீ ஏன்டா மன்னிப்பு கேட்க? நீ ரசூல்லா திட்டினியா? திடீர்னு ஒரு ஆள்கிட்ட போய் ஹாமி என்ன மன்னிச்சுக்கிடுங்க, என்னங்க திடீர்னு கேட்க மாட்டாரா? நீங்க என்ன செஞ்சீங்க வேணும்ல, எதுக்கிட மன்னிப்பு கேட்க? மன்னிப்பு யார்கிட்ட கேட்கணும்? பாவத்தை அல்லாட கேளு. ரசூல்லாக்கு நீ தவறு செஞ்சிருந்தா ரசூல்லாட போய் கேளு. ரசூல்லா திட்டினியா நீ? அது மட்டும் இல்ல, அதுக்கு என்ன செய்யறான்? கஃபிரு அன்னி துனூபி, என்னுடைய பாவங்களை நீக்கி விடுங்கள். இதுக்கு என்ன அர்த்தம் ஹஜ்ரத்மார்களை சொல்லுங்க? கஃபிரு அன்னி துனூபி, பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் சொல்லிட்டு பிளைனா விடல. அவர் பல தப்புகளை மன்னிச்சிருக்காரப்பா அப்படின்னு சொல்லிட்டு விடல. சொல்லிட்டு கஃபிரு அன்னி துனூபி, என் தவறுகளை என் பாவங்களை மன்னியுங்கள் பெருமானாரே. இந்த அர்த்தம் இல்லையா? சொல்லுங்கடா ஹஜ்ரத்மார் சொல்லுங்க. 1000 அர்த்தம் இருக்கு, 50 அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் இழுத்தி பார்த்து குளுத்தி பார்த்துமா. என்னடா இழுத்தி பார்த்து குளுத்தி பார்த்து? என்ன எங்களுக்கு என்ன கூமுட்டையில நாங்க? எங்களுக்கு இழுத்தி பார்த்து தெரியாதா? அட இழுத்தி பார்த்துன்னு ஒரு இலக்கியத்தில் ஒரு சட்டம் இருக்கு. இந்த நஹு கிராமர்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி இலக்கியம் ஒரு புக் இருக்கு. முக்தசர் மஆனின்னு சொல்லி ஒரு புக்கு. இலக்கியத்தை பத்தி பேசப்படும். அவர் சொல்லி தர்றதை வச்சுட்டு இவன் பேசுறான். முக்தசர் மஆனியை பார்க்க வேண்டாம், நம்மளுக்கு இலக்கியம் தெரியும். இலக்கியம் தெரியாத எவன் இருக்கான்? எல்லா மனிதனும் இலக்கியம் தான் பேசும். எல்லாரும் என்ன செய்யறோம்? இலக்கியம் தான் பேசணும். சினிமா பாட்டு இலக்கியம் இல்லையா? உன்னை பார்க்க வேண்டும் என்றால் பொன்னை பார்க்கலாங்கிறான். உன்னை பார்க்க வேண்டும் என்றால் பொன்னை பார்க்கலாம், ஒளியை பார்க்க வேண்டும் என்றால் உன்னை பார்க்கலாம் அப்படிங்கிறான் காதலியை பார்த்து. இது இலக்கியம் தான். இவன் தான் இலக்கியத்தை வழங்க மாட்டேங்கிறான். தான் காதலியை பார்த்து சொல்றான், மனைவியை பார்த்து சொல்லலாம். உன்னை பார்க்க வேண்டுமா, பொண்ணை பார்க்கலாம். தங்கத்தை பார்த்தாலும் ஒன்றை பார்த்தாலும் ஒன்று, சூரியனை பார்க்க வேண்டாம், உன் முகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு மனைவியை பார்த்து சொல்லலாம். இது இலக்கியம். இப்படி சொல்லி தருவான் முக்தசர் மஆனில. இதுதான் இலக்கியம்மா. இதை சொல்லி தர்றது இவன் என்ன செய்வான்? முக்தசர் மஆனில சொல்லப்படவில்லையாமா. இவனுக்கு தான் புரியல. யாருக்கு? இந்த அஜத்மார்களுக்கு. ஏன் தெரியுமா? ரசூல்லாவை அல்லாஹ் ஒளிங்கிறான். ஒளினா என்ன? இலக்கியம். அது நேரடியாக அல்ல. இவன் என்ன நினைச்சான்? ரசூல்லா வரும்பொழுது வீட்டில் அப்படியே பளிச்சு 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 விளக்கு அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ராயிஷா நாயகி ஊசி தச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நூல் எடுத்து ஒரு துணியை தச்சிட்டு இருந்திருக்காங்க. ஊசி தொலைஞ்சு வச்சு தேடிட்டு இருக்காங்க. ரசூல்லா உடனே பளிச்சு பளிச்சு பளிச்சுட்டு மின்னல் வெட்டி இருக்கு. அப்படி ஊசி எடுத்தாங்க. இது இலக்கியத்தை விளங்குற கூத்தா இது? ஏன்னா இலக்கியம்னு சொன்னா எப்படி ஒரு ஒளியினால் இருட்டு எப்படி போயிருமோ அது போல முகமது நபியினால பல தவறான கருத்துக்கள் போய் நல்ல மக்களுக்கு கல்வி ஒளி புகட்டினா இருக்கிறான். கல்வி ஒளி புகட்டுறதுன்னா என்ன? குரானை தான் அல்லாஹ் தஆலா நூறுன்னு சொல்றான், ஒளிங்கிறான். உங்க உள்ள டிவி ஆவன்னு 4 குரானை வாங்கி வை,
பழிச்சு பழிச்சு அடிக்காது. அவனுக்கு இலக்கியம் தெரியல, நமக்கு இலக்கியம் தெரியுது. இல்திபாத்னா என்ன தெரியுமா? இல்திபாத்துங்கிறது படற்கையை சொல்லி படற்கையிலிருந்து அப்படியே முன்னிலைக்கு வர்றது. இந்த மாதிரி பழக்கம் உண்டு. இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கு. இறைவனுக்குன்னு சொன்னா படற்கைன்னு இதுக்கு சொல்லுவாங்க. நேரடியாக நம்ம சொல்லலை, யா அல்லாஹ் உனக்கு தான் புகழு அப்படின்னு சொல்லாம அல்லாஹுக்கு புகழுன்னு சொல்லி வேற எங்கேயே இருப்பது போல பேசுறது. அப்படி பேசிட்டு திடீர்னு என்ன செய்யறோம்? ஈயாக்க நஅபுது, யா அல்லாஹ் உன்னை வணங்குறோம், முன்னால வச்சு பேசுறோமா இல்லையா? எங்கேயோ இருக்கக்கூடிய அல்லாஹ்வோட பேசிட்டு இருந்த மாதிரி பேசிட்டு திடீர்னு என்ன செய்யறோம்? ஈயாக்க நஅபுது, யா அல்லாஹ் உன்னை தான் வணங்குகிறோம் அப்படின்னு முன்னால கொண்டு வந்துடுறோம். இப்படி எங்கே இருப்பது போல பேசிவிட்டு படற்கையாக பேசிவிட்டு படக்குன்னு முன்னால இழுத்துக்கு ஒன்னதான் அப்படின்னு சொல்றது இருக்க, இதுக்கு பேர் இல்திபாத்து அப்படின்னு சொல்லுவாங்க அரபில. இல்திபாத்துனா படற்கையை சொல்லிவிட்டு முன்னிலைக்கு கொண்டு வருவது. நம்ம ஊர்ல பொம்பளை பேசுவாளா இப்படி? நம்ம ஊர்ல உள்ள பொம்பளை அவளுக்கு தெரியாது இல்திபாத்து, அவ்வளவுதான் பேச்சு இல்திபாத் தான். அவ பேசுவா, அவளை பத்தி என்ன நினைக்கிற? சி மூதை உன்னை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்பா. அவளை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சி மூதை உன்னை பத்தி தெரியாதுங்கிற இல்திபாத்து. அவளை பத்திங்கிறது படற்கை. ஏதாவது பாத்திமா பத்தி பேசிட்டு, அந்த பாத்திமா இருக்கல படும் மோசக்காரி, உன்னை பத்தி தெரியாதா, உன் குடும்பத்தை பத்தி தெரியாது, நீ எப்படி பண்ணணும் தெரியாது, அவளை தான் சொல்லுவா. எவ்வளவு அந்த பாத்திமாவை, அந்த பாத்திமாவை படற்கையாக சொல்லிவிட்டு படானதுக்கு முன்னே கொண்டு வர்றாள் இல்லையா? கிளவி பேசுறாடா இல்திபாத்து. யாருக்கு தெரியாது இல்திபாத்? இதுக்கு பேர் இல்திபாத்துன்னு தெரியாது, அவ்வளவுதான். இதுக்கு பேர் இல்திபாத்துன்னு தெரியாதே ஒழிய இதுதான் இல்திபாத்துங்கிறது. நம்ம பேச்சுக்கள், கருணாநிதியுடைய பேச்சுக்கள் இருக்கிறான். யார் அந்த எம்ஜிஆர், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நண்பரே அப்படிங்கிறாரு இல்லையா கருணாநிதி. இதை பேசியே மக்கள் ஏற்றிட்டாரு நான் அந்த ஆளு. இந்த மாதிரி பேச்சு, இந்த பேச்சில் போய் விட்டோம்னு சொன்னா இந்த மாதிரி பாடல் வரும். இதை மாதிரி யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்திபாத்தாம். எது இல்திபாத்து? யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே உங்கள் மீது நபியின் மீது சலாம் உண்டாகட்டுமாகன்னு சொல்லிட்டு அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர்னு சொல்லும் பொழுது அது ரசூல்லா இல்ல அல்லாஹ் அப்படிங்க விஷயம். புரியுதா உங்களுக்கு? நபியின் மீது சாந்தி உண்டாகட்டுமாக படற்கை. யா நபி சலாம் அலைக்கும். ஆமா, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக ரசூலா சொல்லியாச்சா? சொல்லிட்டு அந்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர்கள் இடத்துல என்ன இது? அந்தங்கிறது நீங்க இல்ல, ரசூல்லா இல்ல, அல்லாஹ்வாக்கும். இது இல்திபாத்து. இதனோட இல்திபாத்து கிறுக்கனாக்குறான். ஆள் மாறாட்டம் நடக்குங்க. முதல் அடியில ரசூல்லாவாமா, அடுத்த அடியில என்ன? ரசூ ஒரு ஆளைத்தான் இல்திபாத்து செய்ய முடியும். என்னை படற்கையாக பேசிவிட்டு முன்னிலை கொண்டு வரலாம், அல்லாஹ்வை படற்கையாக பேசிவிட்டு முன்னிலை கொண்டு வரலாம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ் என்று படற்கையாக அல்லாஹ்வை சொல்லுகிறான். பிறகு ஈயாக்க நஅபுது என்று யா அல்லாஹ் உன்னை வணங்குறோம், அப்பமா அல்லாஹ் தான். அங்க அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது வேற ஒரு ஆளையும், ஈயாக்க நஅபுது என்று சொல்லுவது வேற ஒரு ஆளையும் இல்லடா. இல்திபாத் என்று சொன்னால் ஒரு மனிதனை படற்கையாக பேசிவிட்டு முன்னிலைக்கு கொண்டு வருவது. இவன் ஆள் மாறாட்டம் பண்றான். யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ், அந்த கஃபாருல் ஹதாயாங்கிறது அல்லாஹ். சரி, அப்படியே சொல்லி தொலை. அப்படியே உண்மையான அர்த்தத்தில் சொல்றியா? சொல்லி தொலை. அப்புறம் எடுக்கிறிய யாமன் தமாதா வஜ்தரம் துபுவஅதரிஃபு வர்ஜுல் கரம் வலுது பிமன் ஹல்லல் ஹரம் வநூருஹு அம்மல் பிலாத் அப்படின்னு படிக்கான். பகிரங்கமா அடிக்கான். யாமன் தமாதா வஜ்தரம், தவறு செய்து விட்டவனே, குற்றமிழைத்து விட்டவனே, யாமன் தமாதா வஜ்தரம் துபு, தௌபா செய், பாவ மன்னிப்பு தேடு. இதுல எந்த வகையிலையும் அவன் மாத்தி பேச இயலாது. அதிலே அப்படி இப்படின்னு உழப்பிட்டு இருக்கான். அதுலயும் உழப்ப இயலாது. ஏன்? கஃபிரு அன்னி துனூபி, என்னுடைய பாவத்தை மன்னிங்க ரசூல்லா தான். இல்திபாத் இல்லைன்ற ரசூல்லான்னு ஆயிரும். ஒரு பேச்சுக்கு அல்லாஹ்வை நாங்க மனசுல வச்சுக்கிட்டோம்னு சொல்றியா? சரி, அப்படியே சொல்லி தொலை. ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். பகிரங்கமா இருக்கிறதுக்கு என்ன சொல்றேன்? பகிரங்கமா இருக்கு வார்த்தை. யாமன் தமாதா வஜ்தரம், தவறு செய்து விட்டவனே, குற்றமிழைத்து விட்டவனே, துப், தௌபா செய், பாவ மன்னிப்பு தேடு, வஅதரிஃப், நீ ஒத்துக்கொள், உன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு தௌபா செய், லுபிமன் ஹல்லல் ஹரம், ஹரம் ஷரீஃபில் அடங்கி இருக்கக்கூடிய ரசூல்லாட்ட போய் பாவ மன்னிப்பு தேடுன்னு சொல்றியடா பாவி. இதை ரசூல்லா ஒத்துக்குவாங்களா? அல்லாஹும் நீங்களும் நாடினால் என்ற நாடுதல் என்ற ஒரு வார்த்தையை பெருமானாரால் ஜீர்ணிக்க முடியலையே. அந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது ரசூலுல்லாஹ் அப்படி கடுகுன்னு ஆயிடுறாங்களே, என்ன இப்படி வந்து சொல்றீங்கிறாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கோவப்படுறாங்க பெருமானார்? அந்த ரசூலா போய் நீங்கள் தான் என் பாவத்தை மன்னிக்கணும், தௌபா பாவ மன்னிப்பு தேடுன்னு அவன் செஞ்சது இல்லாம நம்மளையும் தேட சொல்றான். இதை சொல்றதுக்காக ரசூலா வந்தாங்க. இவனை சொல்றது குழி தோண்டி புதைக்கத்தான வந்தாங்க. நல்ல அர்த்தம் இருந்தாலே மோழுது நல்ல இபாதத் ஆயிட முடியாது, வணக்க வழிபாடு ஆயிட முடியாது. அது எவ்வளவு குப்பை அடக்கு. நீங்க வாங்கி பாருங்க. நம்மளையாவது அவன் அந்த அர்த்தம் சொல்றான், இந்த அர்த்தம் சொல்றாமா. சுந்தர தமிழில் சுபஹான மோலுதுன்னு சொல்லி சுன்னத் ஜமாத்தை சார்ந்த மதஹ்வாதிகள் வெளியிடப்பட்ட ஒரு புக் இருக்கு. சுந்தர தமிழ்ல சுபஹான மோலுதான். தேங்கை சர்வதீன்கிற ஆள் எழுதியிருக்கிறார். அந்த புக்கை வாங்கி நீங்க படிச்சு பாருங்க. எல்லாரும் வாங்கிறாது, யாரா ஒரு ஆள் வாங்கி எல்லாரும் அதை படிங்க.
வீணா காசு கொடுத்து